பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் மக்களுக்காக அடுத்தடுத்து அறிவித்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று நேற்று அறிவித்திருந்த நிலையில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்க நாளை முதல் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பான கரும்பு, அரிசி, சர்க்கரை இவற்றுடன் 1000 ரூபாய் ரொக்கமும் வேஷ்டி சேலையும் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்ட நெரிசலை தவிர்க்க டோக்கன்களில் நாள் மற்றும் நேரம் குறிக்கப்பட்டிருக்கும் என்றும் அந்த தேதியில் பொதுமக்கள் நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்கள் மற்றும் ரொக்க பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 746 காளைகள் பங்கேற்றுள்ளன. அதேபோல் காளைகளை அடக்க 297 காளையர்கள் களமிறங்கியுள்ளனர். மொத்தம் 10 சுற்றுகளாக போட்டிகள் நடைபெற உள்ளது. அடுத்ததாக பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான கரும்பு கொள்முதல் செய்வதற்கான குழு அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 ரொக்கமாக வழங்கப்படும் என்று அறிவித்ததோடு பொங்கலுக்கு முன்னதாக அதாவது ஜனவரி 10ஆம் தேதிக்குள் மகளிர் உரிமை தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களில் மேலும் 2 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.